ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு டாக்டர் எஸ்ஐபி. இன்றைக்கி வந்து நம்ம பெஸ்ட்டு மல்டி அசெட் ஃபண்டு அது என்னன்றதை நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். அதுக்கு லாஸ்ட்டு 3 இயர்ஸில் நல்ல ரிட்டர்ன் கொடுத்த டாப் 5 ஃபண்ட்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு வந்து குவாண்ட் மல்டி அசெட் ஃபண்ட் வந்து 3 இயர்ஸ் ரிட்டர்ன் பார்த்திங்கன்னா 20.45%. அதுக்கு அடுத்தது நிப்பான் இந்தியா மல்டி அசெட் ஃபண்டு, அது 20%. அப்புறம் யூடிஐ மல்டி அசெட் ஃபண்ட் 19.9, ஆல்மோஸ்ட் 20% தான் இதுவும். அதுக்கு அடுத்தது ஐசிஐசிஐ ப்ருடென்ஷியல் மல்டி அசெட் ஃபண்டு 19.42%. எஸ்பிஐ மல்டி அசெட் ஃபண்ட் அது 17.6%. ஸோ இந்த 5 ஃபண்டை வந்து நம்ம மற்ற பேராமீட்டர்ஸில் செக் பண்ணிவிட்டு எந்த ஃபண்டு நம்ம வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு வந்து சூட்டபுளாக இருக்கும், எது பெஸ்ட்டு ஃபண்டு அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். அடுத்த இம்பார்ட்டன்ட் பேராமீட்டர் பார்த்திங்கன்னா ரோலிங் ரிட்டர்ன்ஸ். இப்போ இந்த ரோலிங் ரிட்டர்ன்ஸ் வந்து லாஸ்ட் 3 இயர்ஸ் ரோலிங் ரிட்டர்ன்ஸ் வந்து குவாண்ட், நிப்பான், யூடிஐ, ஐசிஐசிஐ, எஸ்பிஐ. இதோட ரிசல்ட் என்னன்னு பார்த்தோம்னா ஆவரேஜ் ரிட்டர்ன்ஸு. இப்போ இந்த லாஸ்ட் 3 இயர்ஸில் வந்து எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்ஸாக எனி பாயிண்ட் ஆஃப் டைம் இன்வெஸ்டர் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தாருன்னா என்ன ரிட்டர்ன்ஸ் இந்த ஃபண்ட்ஸ் கொடுத்துருந்தது பார்த்தீங்கன்னா, குவாண்ட் மல்டி அசெட் வந்து ஆன் அன் ஆவரேஜ் 3 இயர்ஸ் ரோலிங் ரிட்டர்ன்ஸில் வந்து அதுதான் லீடிங்கில் இருக்குது, 23.57%. செகண்ட் வந்து ஐசிஐசிஐ ப்ருடென்ஷியல் மல்டி அசெட் ஃபண்ட் 21.08%. தேர்டு யூடிஐ மல்டி அசெட் ஃபண்ட் 15.98, 16% ஆல்மோஸ்ட். எஸ்பிஐ மல்டி அசெட் ஃபண்ட் வந்து 14%, நிப்பான் வந்து 15.9%. அதுக்கு அடுத்தது குவார்டைல் ரேங்கிங். இப்போ இந்த குவார்டைல் ரேங்கிங்கில் வந்து இந்த 5 ஃபண்டை நம்ம செலக்ட் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா ஐசிஐசிஐ ப்ருடென்ஷியல் மல்டி அசெட் ஃபண்டு 2015 2025 10 இயர்ஸ் குவார்டைல் ரேங்கிங் பார்த்தீங்கன்னா 2015 வந்து பாட்டம் குவார்டைலில் இருந்திருக்கு, 2016 அப்பர் மிடில், 2017 வந்து டாப். அதுக்கப்புறம் 3 இயர்ஸ் 2018, 2019, 2020 இந்த 3 வருஷமும் பார்த்தீங்கன்னா பாட்டம் குவார்டைலில் இருந்தது. 2021 அப்புறம் நல்ல ரிகவரி, டாப். 2022 டாப், 2023, 2024 வந்து அப்பர் மிடில், 2025 டில் டேட் வந்து பார்த்தீங்கன்னா டாப் குவார்டைலில் இருக்குது. ஸோ இந்த ஃபண்ட்லேருந்து இந்த குவார்டைல் ரேங்கிங் வச்சு என்ன புரிஞ்சுக்கலாம்னா, 2-3 இயர்ஸ் இது வந்து அண்டர் பர்ஃபார்மிங் பண்ணாலும் அதுக்கப்புறம் நல்ல ரிகவரி கொடுத்துருக்கு. அதே மாதிரி ஃப்யூச்சரில் ஜஸ்ட் இன் கேஸ் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு வேளை அதோட பெர்ஃபார்மன்ஸ் சரியில்லாமல் போனாலும் நம்ம கண்டிப்பாக இதுக்காக நம்ம ரிகவரிக்கு வெயிட் பண்ணலாம். அடுத்த ஃபண்டு நிப்பான் மல்டி அசெட் ஃபண்டு. நிப்பான் மல்டி அசெட் ஃபண்டு வந்து 2021 ட்ராக் ரெக்கார்ட் இருக்குது. ஸோ 2021-22 பார்த்திங்கன்னா லோவர் மிடில் அண்ட் பாட்டமில் இருந்தது. 2023 அப்புறம் நல்ல ஒரு கிரீனில் பார்க்க முடியுது, அப்பர் மிடில், டாப் அண்ட் அப்பர் மிடில். நெக்ஸ்ட்டு குவாண்ட் மல்டி அசெட். குவாண்ட் மல்டி அசெட்டுக்கு வந்து லாங் ட்ராக் ரெக்கார்ட் இருக்குது. 2015, 16 அப்பர் மிடில் அண்ட் டாப் குவார்டர், 2017 பாட்டமில் வந்திருக்கு. அகைன் 2018, 19, 20, 21, 22 பார்த்திங்கன்னா நல்லாவே டாப் குவார்டரில் இருந்திருக்கு. 2023 திரும்ப லோவர் மிடில், திரும்ப 2024 டாப். இப்போ 2025 இந்த பர்டிகுலர் இயரில் டில் டேட் வரைக்கும் பாட்டம் குவார்டரில் இருக்குது. ஆனால் இந்த ஃபண்டை பற்றி நம்ம அந்தளவுக்கு ஒரி பண்ண தேவையில்லை. ஏன்னா பாஸ்ட் ட்ராக் ரெக்கார்டு இந்த குவார்டைல் ரேங்கிங் வச்சோம்னா நமக்கு வந்து ஒரு கிளாரிட்டி கிடைக்குது. அதாவது நம்ம பிஹேவியரை வந்து இந்த குவார்டைல் ரேங்கிங் மூலிமா நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ இந்த பர்டிகுலர் ஃபண்ட் வந்து நம்ம வந்து வெயிட் பண்ணலாம். ஆல்ரெடி இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற இன்வெஸ்டர்ஸ் வந்து கண்டிப்பாக அதுக்கு வெயிட் பண்ணலாம். மற்ற பேராமீட்டர்ஸும் என்ன சொல்கிறதுன்றதையும் நம்ம கண்டினியூ பண்ணுவோம். அடுத்தது எஸ்பிஐ மல்டி அசெட் ஃபண்டு. எஸ்பிஐ மல்டி அசெட் ஃபண்டுக்கும் லாங் ட்ராக் ரெக்கார்ட் இருக்குது. 2015 பாருங்க டாப் குவார்டரில் இருந்திருக்கு. 2016 லோவர் மிடில், 2017 பாட்டம், 2018-19 வந்து அப்பர் மிடில், 2020-21 திரும்ப லோவர் மிடில் அண்ட் பாட்டம், 2022-23 அப்பர் மிடில் அண்ட் டாப், 2024 பாட்டம், 2025 அப்பர் மிடில். ஸோ இது வந்து வேரிங் பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது. ஸோ இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்களும் பார்த்திங்கன்னா இந்த 1 or 2 இயர்ஸில் பார்த்திங்கன்னா நம்மளால் ரிகவரி பார்க்க முடியுது. ஸோ அதில் ஒரு நமக்கு இந்த ஃபண்டில் இந்த பர்டிகுலர் ஃபண்டில் இப்படி ஒரு நமக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கிது. லாஸ்ட்டாக யூடிஐ மல்டி அசெட் ஃபண்டு. அதுக்கும் லாங் ட்ராக் ரெக்கார்டு இருக்குது. 2015 பாருங்கள் பாட்டம், 2016 பாட்டம், 2017 அப்பர் மிடில் வந்திருக்காங்க, 2018 லோவர் மிடில், 2019, 20, 21 கம்ப்ளீட்டாக பாட்டம், 2022 லோவர் மிடில், 2023-24 வந்து டாப் கொடுத்துருக்காங்க. அகைன் 2025 பாட்டம். ஸோ இந்த குவார்டைல் ரேங்கிங்கில் மற்ற ஃபண்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது இப்போ உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கும். அதாவது யூடிஐ மல்டி அசெட் ஃபண்டு பாருங்கள், ஒரு 10 இயர்ஸ் குவார்டைல் ரேங்கிங்ஸில் பார்க்கும்போது ஒரு கன்சிஸ்டன்சி பர்ஃபார்மன்ஸ் தெரியலைங்க. அதாவது ஒரு 10 இயர்ஸ் பீரியடில் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து அண்டர் பர்ஃபார்மிங்காக தான் இருந்திருக்கு. ஸோ நம்ம சூஸ் பண்ணணுன்ற மாதிரி இருக்கும்போது இதோட பெட்டர் ஆப்ஷன் இருந்தால் அந்த பெட்டர் ஆப்ஷனுக்கு போகலாம். அதுக்கு அடுத்தது மியூச்சுவல் ஃபண்ட் வாலட்டிலிட்டி ரேங்கிங்.
அதாவது ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் பீட்டா, இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. எந்த அளவுக்கு அந்த ஃபண்டு வந்து டீவியேட் ஆகுது அப்படின்றது. இது வந்து எவ்வளோ கம்மியாக இருந்தால் வேல்யூ பெட்டர். இந்த பர்டிகுலர் ஃபண்ட் வந்து HDFC மல்டி அசட் ஃபண்டு, அது வந்து கம்மியாக இருக்குது 5.97. ஆனால் நம்ம லிஸ்ட்டில் இது இல்லாதனால இதை இக்னோர் பண்ணுறோம். அடுத்தது லோ ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பீட்டாவும் என்னென்னா லெஸ் தேன் 1 இருக்கணுங்க. அப்போ இந்த ஃபண்ட்ஸில் வந்து குவாண்ட் மட்டும் 1.11 இருக்குது. குவாண்ட்டை தவிர மீதி எல்லா ஃபண்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லெஸ் தேன் 1 இருக்குது. அப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்த 5 ஃபண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா குவாண்ட்டு, அப்போ அது குவாண்ட் ஹை பீட்டா ஹை ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 11.36 இருக்குது. ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் எவ்வளோ கம்மியாக இருந்தால் பெட்டர். அப்போ கம்மியாக இருக்கிறதுல வந்து SBI, அதுக்கு அடுத்தது வந்து ICICI மல்டி அசட் ஃபண்ட். அப்போ நம்ம வந்து ரோலிங் ரிட்டர்ன்ஸ் வைஸும் சரி, நம்ம குவார்டைல் ரேங்கிங் வைஸும் பார்த்தீங்கன்னா ICICI கொஞ்சம் பெட்டர் பொசிஷனில் இருக்குது. ஸோ நம்ம வந்து இப்போதைக்கு இதை நம்ம புரிஞ்சுக்கலாம். அதாவது SBI வந்து இந்த பர்டிகுலர் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் பீட்டாவில் வந்து சார்ட்டில் டாப்பில் இருந்தாலும் மற்றது ஓவராலாக நம்ம லாஸ்ட்டாக பார்த்த 3 இயர்ஸ் ரோலிங் ரிட்டர்ன்ஸ் இல்லை 3 இயர்ஸோட ரிட்டர்ன்ஸ் அப்புறம் குவார்டைல் ரேங்கிங்கை பார்க்கும்போது கம்பேரிட்டிவ்லி இது ICICI கொஞ்சம் பெட்டர் பொசிஷனில் இருக்குது. அதுக்கு அடுத்தது டாட்டா நம்ம லிஸ்ட்டில் இல்லை. அதுக்கு அடுத்த பொசிஷனில் வந்து நிப்பான். அப்போ ICICIக்கு அடுத்து நிப்பான், இந்த ரெண்டுமே நம்ம வந்து ஈக்குவலாக கன்சிடர் பண்ணலாம். நிப்பானோட ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்குது. அட் த சேம் டைம் உங்களுக்கு பீட்டாவும் வந்து லெஸ் தென் 1 இருக்குது. அதுக்கு அடுத்த பொசிஷனில் வந்து UTI வருது. UTIயோட ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் பார்த்தீங்கன்னா 8.4, இதுவும் லெஸ் தென் 1 இருக்குது. அப்போது இந்த சார்ட்டில் எது டாப்பில் இருக்குதுன்னு பார்க்கும்போது SBI. ஆனால் மற்ற ஓவராலாக நம்ம இது வரைக்கும் பார்த்ததில் பெட்டராக இருக்கிற ஃபண்ட்ஸில் இந்த இதில் டாப்பில் இருக்கிறது பார்த்திங்கன்னா ICICIயும் நிப்பானும். இப்போ ஃபைனலாக அடுத்த பேராமீட்டர் பார்த்திங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட் ரிஸ்க் அட்ஜஸ்டட் ரிட்டர்ன்ஸ். அதாவது நம்ம எடுக்கிற ரிஸ்க்குக்கு என்ன ரிட்டர்ன்ஸு, அதாவது நமக்கு வந்து ரிஸ்கே இல்லைன்னா நம்ம போய் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போடுறோம், அங்கே ஒரு ரிட்டர்ன்ஸை எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். அந்த ஃபிக்ஸட் டெபாசிட் போடாமல் நம்ம வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் போடுறோம். அதுவும் இந்த மல்டி அசெட்னா ஒரு டைவர்சிஃபைடாக போடும்போது நம்ம எடுக்கிற ரிஸ்க்குக்கு நல்ல ரிட்டர்ன்ஸு. அதாவது அந்த ஃபண்ட் மேனேஜரே சொல்ல வரேன் எக்ஸாம்பிளுக்கு, உள்ள ஃபண்ட் மேனேஜர் வந்து அந்த மல்டி அசெட்டில் வந்து அதிகமாக ரிஸ்க் எடுத்து அதிகமாக ஆல்ஃபா கொடுக்கறது வந்து இம்பார்ட்டன்ட் கிடையாது. அது கூட கம்பேர் பண்ணும்போது லோவர் ரிஸ்கில் பெட்டர் ரிட்டர்ன்ஸ் கொடுக்குறவங்கள வந்து நம்ம எப்போயுமே கன்சிடர் பண்ணணும். அதை வந்து இந்த பேராமீட்டரில் நமக்கு கிளியர் ஆகிடும். ஷார்ப் ரேஷியோ ஆல்ஃபா கொடுத்தாங்களா இல்லையா, அதாவது ஒரு இண்டெக்ஸ் ஃபண்டை கம்பேர் பண்ணும்போது ஆக்டிவ் ஃபண்ட் மேனேஜர் வந்து ஆல்ஃபா கண்டிப்பாக கொடுத்துருக்கணும். அப்போ ஆல்ஃபா கொடுத்துருக்கணும் நம்பர் 1. ஷார்ப் ரேஷியோ வந்து ஹையர் நம்பராக இருக்கணுங்க. அது 1க்கு மேலே இருக்கணும். எவ்வளோ அதிகமாக இருக்கோ அவ்வளோ நல்லது. அதில் யார் வந்து பெட்டராக இருக்காங்க, பெட்டர் லோவர் ரிஸ்கில் பெட்டர் ரிட்டர்ன்ஸ் எடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா ICICI வந்து ஹையஸ்ட் ஷார்ப் ரேஷியோவில் வராங்க. அப்போ ICICI மல்டி அசட் ஃபண்ட், அதுக்கு அடுத்தது 1.71 ஈக்குவலி ரெண்டுமே டாப் குவார்டைலில் இருக்குங்க. கன்சிடர் பண்ணும்போது இந்த ஷார்ப் ரேஷியோ கன்சிடர் பண்ணும்போதும் சரி, ஆல்ஃபா வைஸில் கன்சிடர் பண்ணும்போதும் ரெண்டும் டாப் குவார்டைலில் இருக்காங்க. அப்போ 2 பேருமே நம்பர் 1 பொசிஷனில் எடுக்கிறாங்க. அதுக்கு அடுத்தது SBI மியூச்சுவல் ஃபண்ட் வருது. அதாவது இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க வந்து இதுக்காக இன்றைக்கி வெளியேறிட்டு நம்ம ICICI போகணும் நிப்பான் போகணுன்ற அவசியம் கிடையாதுங்க. இப்போ நம்ம செலக்ட் பண்ண இந்த 5 ஃபண்டில் இருக்கிறவங்க வந்து தைரியமாக கண்டினியூ பண்ணலாம். இன்றைக்கி ஒருத்தர் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்து இதை வச்சு ஓரளவுக்கு லேர்ன் பண்ணிக்கலாம், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அப்போது நம்ம ஃபைனலாக நம்ம இந்த 5 ஃபண்ட்ஸில் நம்ம டாப் 3 பொசிஷன் சொல்லணுன்னா ICICI Prudential மல்டி அசட் ஃபண்டு, நிப்பான் மல்டி அசட் ஃபண்ட் ரெண்டுமே ரேங்க் 1ல் எடுத்துக்குது. குவாண்ட் வந்து அது பெர்ஃபார்மன்ஸ் லாங் ட்ராக் ரெக்கார்டு இருக்குது. அதாவது நம்ம குவார்டைல் ரேங்கிங்கில் பார்த்தோம்னா சரி, இல்லை வந்து ரோலிங் ரிட்டர்ன்ஸ்லும் சரி, இல்லை நம்ம வந்து ஒரு 3 இயர்ஸில் ஹையஸ்ட் ரிட்டர்ன்ஸில் பார்க்கும்போது இந்த விஷயத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற இன்வெஸ்டர் ஆல்ரெடி குவாண்ட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்கன்னா வந்து வெளியேறணுன்றது அவசியம் கிடையாது. ஆனால் இந்த வாலட்டிலிட்டி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னா அவங்க பிஹேவியரை கண்ட்ரோல் பண்ண முடியும். இதோடு நம்ம இந்த வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ வந்து பியூராக எஜுகேஷனல் பர்பஸுக்கு மட்டும்தான். இதில் இருக்கிற எந்த ஃபண்ட்ஸும் நம்ம வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறோம் இல்லை ஓவர் த வீடியோ வந்து அட்வைஸ் பண்ணுறது நம்மளோட நோக்கம் கிடையாது. இது வந்து லேர்னிங் பர்பஸ்க்கு தான். ஆஸ் எ இன்வெஸ்டராக நம்ம வந்து ஒரு பர்டிகுலர் கேட்டகரியில் எப்படி நம்மளோட ஃபண்ட் செலெக்ஷனை எப்படி நம்ம ஃபில்டர் அவுட் பண்ணுறதுன்றது தான் கற்றுக்கிட்டோம். வேறு ஏதாவது கேட்டகரியில் உங்களுக்கு அதே மாதிரி நமக்கு வந்து லேர்ன் பண்ணணும்னு இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் திரும்ப வந்து உங்களை ரீச் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாப்பி இன்வெஸ்டிங். Mutual fund investments are subject to market risks. Read all scheme-related documents carefully.